இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். வணக்கம். இன்றைய நற்செய்தி மார்க்கு நற்செய்தி 12வது அதிகாரம் 38 44 முடிய இயேசு கற்பித்து கொண்டிருந்த போது மறைநூல் அறிஞர்களை குறித்து கவனமாயிருங்கள். தொங்கலாடை அணிந்து கொண்டு நடமாடுகிறார்கள். சந்தை வெளிகளில் மக்கள் வணக்கம் செலுத்த வேண்டுமென்று எதிர்பார்க்கிறார்கள். தொழுகை கூடங்களில் முதன்மையான இடங்களை தேடுகிறார்கள். விருந்துகளிலும் முதல் இடத்தை தேடுகிறார்கள். கைம்பெண்களின் வீடுகளை பிடுங்கிக் கொள்ளுகிறார்கள் என்றெல்லாம் ஆண்டவர் அவர்களுடைய போக்கை கண்டிக்கின்ற விதமாக தன்னுடைய செவிசாய்த்து கொண்டிருக்கிற சீடர்களுக்கு கற்பிக்கிறார். இதில் குறிப்பிடுகின்ற பாடம் என்ன? தாழ்ச்சியாயிரு, அடக்கமாயிரு, சுயநலம் தேடாத, புகழையும் பெயரையும் தேடிட்டு இருக்காத, கடவுளுடைய மகிமையை தேடு. அன்பானவர்களே, இன்றைக்கு நம்முடைய கிறிஸ்தவ மறையில் இருக்கின்ற ஆற்றல் குறைந்தது போல் இருக்கிறது. அது குறையவே குறையாது. காரணம், திருச்சபையில் இயேசு இருக்கிறார். ஆனால் மிக குறைந்த விதமாக தோற்றமளிக்கிறது. அதற்கு காரணம் என்ன? நாம் தான் காரணம். நாம் சுயநலத்தை விரும்புகிறோம், புகழையும் பெயரையும் விரும்புகிறோம், ஆதாயங்களை தேடுகிறோம், வணக்கத்தை விரும்புகிறோம். கடவுளுடைய வணக்கம் செலுத்தப்பட வேண்டும், ஆராதிக்கப்பட வேண்டும், அவர் மகிமைப்படுத்தப்பட வேண்டும், அவர் மையமாக இருக்க வேண்டும் என்ற கவனம் நம்முடைய வார்த்தைகளில் இல்லை. அதற்கு காரணம் நம்முடைய இதயத்திலும் இல்லை. ஏதோ கிறிஸ்தவனாயிட்டோம், எப்படியோ வாழலாம், உலகத்தில் எப்படி சிறப்பாக வாழலாம், பெயர் புகழோடு வாழலாம், நிறைய காசு பணத்தோடு வாழலாம், மக்கள் மத்தியில் செல்வாக்கோடு வாழலாம் அப்படின்னு தான் பார்க்குறமே ஒழிய, நான் இயேசுவினுடைய சீடன், அதற்கேற்ற சாட்சியங்கள் என்னிடம் இருக்க வேண்டும் என்பதில் நமக்கு வைராக்கியம் இல்லை, அதற்கான முயற்சிகள் இல்லை. அன்பு நிறைந்த எங்கள் இறைவா, உம்மை போற்றி புகழுகிறோம். ஆண்டவரே, எங்களை முழுவதுமாக உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நாளில் எங்களுடைய இதயத்தை நாங்கள் கிளறி பார்ப்பதற்கு நீர் சொல்லியிருக்கின்ற வார்த்தைகள் ஆதாரமாய் இருக்கின்றன. எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே. நீர் மறைநூல் அறிஞர்களை குறிப்பிடுவது போல எங்களுடைய வாழ்க்கையிலும் எங்களை பற்றி நாங்கள் தெரிந்து கொள்ளுகிறோம். அது போன்ற நிலையிலிருந்து எங்களை மாற்றிக்கொள்ள எங்களுக்கு அருளை தாரும். இயேசுவின் பெயரால் மன்றாடி கேட்கிறோம், உயிருள்ள எங்கள் நல்ல தந்தையே. ஆமென், ஆமென்.